ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகவில் இணைக்கப்பட வேண்டும். இந்த சாக்கடையான அரசியல் இருக்குல்ல, இது மாதிரி எந்த அரசியல்வாதி ஜெயலலிதா கூட செய்யல. கண் முன்னாலேயே கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த லாட்டரி கும்பலும், இந்த ஆதவர்ஜினா மற்றும் விஜய் இவர்கள்லாம். பக்கத்து கட்சியில் இருந்து ஆட்கள் இழுக்கிறீங்க, அதுவும் குறிப்பா அதிமுக கட்சியை காலி பண்றீங்க, பிச்சு நார் நாராக்குறீங்க. கண் கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதே சிடிஆர் நிர்மல்குமார் இவ்வளவு பேசுனாங்கன்னு சொல்றீங்கல்ல. காமராஜுக்கு நீங்க எவ்வளவு பேசுனீங்க? டிடிவி தினகரனை வாய் திறக்க சொல்லுவோமா? சிவசேனாவை உடைக்கிறார்கள் இல்லையா? அதே மாதிரியான வேலையை பாஜகவின் குட்டியான இந்த தாவேகா செய்கிறது. இப்போ இதுல எதுக்காக டீ பார்ட்டி? அங்கதான் விஷயம் இருக்கு. நான் ஊழல் இல்லாத ஆட்சி தரேன்னு இருக்கிற ஊழல் பேர்வழிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படிங்க ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும்? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! குட்கா கரை போகாத அந்த டாக்டர் விஜயபாஸ்கருக்கும் வாஷிங் மிஷின்ல போட முடியாதா? அதனால விஜயால் சகலமும் முடியும், அந்த தேவ ஆவியால் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்க முடியும்னா யார் நம்புறா? RSS பயிற்சி பெற்ற நிர்மல்குமார் நம்புகிறார். அதனாலதான் அப்படி பேசுறாரு. இவர்களின் நோக்கம் 41 பேர் செத்தா கூட அதை அடுத்தவன் தோல் மேல தூக்கி போட முடியுங்கிற தைரியம் இருக்கும்போது நாங்கள் மாத்திரையை அட்டையிலும் மாத்திரையை நசுக்கலாம், மாத்திரையிலும் அட்டையை நசுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கிவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் தலைமையில் ஒரு டீ பார்ட்டி, கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க பேச போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி திட்டமிட்டுக்கிறாங்க. எல்லாரும் அதை பத்தி தான் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்குது. சிபிஎம் சிபிஐ வந்து அவங்க முதலமைச்சரை சந்திச்சு பேசிட்டு நாங்க டீ பார்ட்டிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இதுதான் போய்கிட்டு இருந்தது. நாளைக்கு விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், அவர் வந்து ஒரு 10,000 பேரோட டிவிக்கில வந்து இணைய போறாரு, இப்படிலாம் செய்தியில் வந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க காலையில. டிவிக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக் குமார் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு டிவிக்குடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு குதிரை பேரம் நடத்துகிறார்கள், பர்ச்சேஸ் செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அமைச்சர் அவர் வந்து பேசுறார். இன்னைக்கு ஒரே பரபரப்பாயிருச்சு. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு சதி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதயநிதி துபாயிலிருந்து இதுக்கான வேலையில சேரார் அப்படின்ற மாதிரிலாம். அவர் இதுக்கு துபாய்க்கு போனார், ஏன் ஒரு வாரம் அங்கே இருக்கிறார், அப்ப இதுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதனால திடீர்னு இந்த பேச்சு வருது, என்ன காரணம், என்ன நடக்குது? மாடிக்கு ஏன் போறீங்க அப்படின்னா, கிச்சனுக்கு ஷார்ட் ரூட் மாடியில இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. துபாயில் இருந்துகிட்டு கரூர்ல வேலை செய்யறாரு. எது எப்படியோ, அதாவது பொய் சொல்றதுக்கு ஒரு பொருத்தமா சொல்லணும், அந்த மாதிரி பொருத்தமா சொல்றதுக்கு கூட இந்த தாவேகாவுக்கு அறிவு கிடையாது, இவங்களுக்கு அந்த கூறு கிடையாது. இவங்க என்ன மாதிரியான சித்தரிப்பை கொண்டு வராங்க நினைக்கிறாங்கன்னா, இவங்க முழுக்க இவங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லாமே குதிரை பேரம். இந்த குதிரை பேரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி, அந்த கட்சி போதிய ஆட்கள் பத்தாத போது தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்கு கூடுதலா ஒரு 4 பேரை அடுத்த கட்சியில இருந்து உருவுறதுக்கு பேர் தான் குதிரை பேரம். மற்றபடி ஜெயிக்காத கட்சி ஒரு கட்சியில இருந்து உருவ போறது இல்லை, அப்படி உருவ வேண்டிய அவசியமும் இல்லை, சாத்தியமும் இல்லை. ஒருவேளை வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு வாங்கினா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, வாங்குறவங்க ஒருவேளை நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு வெற்றி பெற்று விஜய் அடிப்படையில் வெற்றி பெற்று போனவங்க திமுக விலை கொடுத்து வாங்குறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வெற்றியை அவங்களுக்கே நம்பி இருக்க மாட்டாங்க. இப்ப விஜயினுடைய வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிற வெற்றிங்கிறது அவருக்கு கிடைச்சது கிடையாது, விஜய்க்கு மட்டும்தான் கிடைச்சது. அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு அந்த தன்னம்பிக்கையே கிடையாதுங்க. நமக்கு இங்க போனா லாபம் கிடைக்கும், அங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல நம்ம அப்படிலாம் முடியாது. விஜய் இப்ப வைகோ சொல்றாரு, என்ன சொல்றாரு, 2 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வாங்க, எங்க கடைநல்லூர் எம்எல்ஏ ஒருத்தர், சீர்காழி எம்எல்ஏவா, 2 பேரையும் நீங்க வந்து கூட்டிட்டு வாங்க, நானே இறங்கி களத்துல வேலை செய்யறேன்னு சொல்றாரு. இதுதான் டீலிங். எனக்கு தேவைப்படுகிறது, நான் ஆட்சியில் இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பாக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாம் நான் நம்ப முடியல, எனக்கு கூட்டணியில் இருக்கிறேன், கூட்டணி ஆட்சி பங்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க, ஆனால் யாரும் எனக்கு உண்மையாக இருப்பதாக தெரியவில்லை. அப்ப நான் 4 பேரை இன்னும் 4 பேரை இழுக்கணும்னு ஆசைப்படுகிறேன். பகிரங்கமாக விஜய் பட்டவர்த்தனமாக குதிரபேரம் பேசியிருக்காரு. அதை வைகோ தனது வாயால், நுழலும் தன் வாயால் அப்படிம்பாங்க, அதே மாதிரி வைகோவும் தன் வாயால். வைகோவுக்கு வாய் எப்போதும் அப்படித்தான், அதனால அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாப்ல.
அது நடந்த குதிரை பேரத்தை ஒப்புக்கிட்டாரு. இது ஒண்ணு மட்டும் இல்ல. இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி கிடையாது, திமுக சின்னத்துல நின்னவர் 2 பேரும் திமுக சின்னத்துல. அவங்க சேரும்போது கூட மதிமுக என்ன சொல்லி தெரியுமில்ல, அவங்க எங்க கட்சியே கிடையாது, எங்க கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் நின்னவங்க. ஆமா, கூட்டணியாகவே இருந்தாலும் எங்க கட்சியில அதாவது அடையாள அட்டை தான் எங்களுடைய தவிர மத்தபடி இன்னைய தேதிக்கு லீகலா அவங்க திமுக எம்எல்ஏ அப்படின்லாம் பேசினாங்க. திமுக உறுப்பினர் தான் திமுக சின்னத்தில் நிக்க முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது தார்மீக அடிப்படையில் தான் அவங்க மதிமுக, லீகலி கிடையாது. இத யார் சொன்னா? துறை வைக்கவும் சொன்னாரு, வைக்கவும் சொன்னாரு. அப்புறம் ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50 கோடி ரூபாய் நான் வாங்கி விட்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த கையால் 50க்கும் மேலே வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா, உங்களுக்கு பெரிய சாதனையே உண்டு. ஸோ இந்த 50 கோடி வாங்கினாருங்கிறது கூட கிடையாது. எனக்கு வந்த தகவல்களின்படி என்னன்னா, இந்த 2 எம்எல்ஏகள்ல ஒருத்தரை காலி பண்ணிட்டு ஒருத்தருக்கு மட்டும் சீட்டை கொடுத்து நிக்க விட்டுட்டு இன்னொருத்தருக்கு பதிலாக எம்பி பதவியை ராஜினாமா செய்து விட்டு துரை வைகோ நின்று, அவர்தான் எம்பியா இருக்கிறாரு, எம்பியை காலி பண்ணுவான். ஏங்க விளையாடுறதுன்னு ஆயிப்போச்சு, கலைச்சி போட்டு விளையாடுறதுன்னு ஆயிப்போச்சு, எல்லாத்தையும் கலைப்போம் அப்படின்னு ஒரு விளையாட்டு. சரி, அந்த ராஜினாமா பண்ணா மறுபடியும் எம்பி தேர்தல் ஒண்ணு இடைத்தேர்தல் அது வரட்டும், அதுக்கு வேற ஆள் நிறுத்துவான். அது வைகோ நிப்பாரு, அதுக்கு வைகோ நிப்பாரு, யார் வேணாலும் நிப்பான். அவரு அதான் சொல்றாரு, பார்லிமெண்ட்ல அண்ணா பேசாததை எல்லாம் நான் கோடிட்டு காட்டி பேசினேன். அண்ணா பேசி அவை குறிப்பில் இருந்து நீக்கியதை நான் கோட் பண்ணி காட்டி அண்ணாவின் தம்பியாக நான் வாழ்ந்தேங்கிறார்ல. மறுபடியும் தன்னை ஒரு பார்லிமெண்டேரியனாக நிரூபிப்பதற்கு ஒரு நல்வாய்ப்பு, காலம் வழங்கிய பொன்னான வாய்ப்பு அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அந்த எம்பி தேர்தலில் என்ன பண்ண வராங்க அதெல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா? கிடையாது. ஒரு தொகுதியில ஏன் தேர்தல் நடக்கணும்? ஒண்ணு அந்த வேட்பாளர் முடியாம கிடக்கணும், அவரால் கைகால் விளங்காம, அது கைகால் முடியாம அவரால் எதையும் செயல்பாடு இல்லாமல் இருக்கணும், அல்லது அவர் இறந்து போயிருக்கணும். இந்த 2 காரணமும் இல்லாமல் 4 பேர் விருப்பப்பட்டு வராங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய, நீங்க இந்த 4 பேரை விலை கொடுத்து வாங்கின, அந்த 4 பேருக்கு விலை கொடுத்துட்டீங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு. அப்ப ஓட்டு போட்ட மக்களை கிள்ளுக்கரையாக நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கனாலதான் துரை வைகோ என்ன நினைக்கிறாரு, தப்பு பண்ணிட்டோம், ஆரம்பத்துல நாம சொந்த சின்னத்துல வச்சிருக்கணும், அது அப்படி இல்லாம இதுல நிக்க வச்சு சொல்லிட்டோம். இல்ல, சொந்த சின்னத்துல நிக்கிறதுக்கு கூட முதல்ல பேசி சொந்த சின்னத்துல நின்னா ரிஸ்க்கு, அதனால உதயசூரியன்ல நின்னுக்கலாம் அப்படிதான் உடன் இணக்கமா. ஜெயிக்கிறதுல உள்ள சிக்கல் இருக்குல்ல, நீங்க தீப்பெட்டியில இருந்தீங்கன்னா தீப்பெட்டி பத்துமா நமத்து போமா அப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால பேசிதான் இணக்கமா தான் செய்யறாங்க. ஆனா இங்க விஜய் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு இல்லையா, இன்னைக்கு நீங்க அமைச்சர் பதவி நீங்க வந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, வர்ற 2 பேர்ல நான் எதுக்கு தியாகம் பண்ணணும்? நான் சில பல லட்சங்களை செலவு பண்ணி நான் களத்துல நின்றுருக்கிறேன், என்னைய பலி கொடுத்து நீங்க மகனுக்கு அமைச்சர் பதவி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. அது மட்டும் இல்லாம 50 கோடி பணமும் வாங்கியிருக்கீங்க, அந்த பணத்துல 10 பைசா கூட எங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. 2 பேருக்கு ஏதாவது பைசா போய் சேர்ந்திருந்தாலாவது ஏதாவது, அப்படி கூட செய்ய முடியாது. அது எப்படி செய்வாங்க? இப்பதான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு எம்எல்ஏவா, அதுக்குள்ள எங்களை ஏன் புடுங்குறீங்கன்னு கட்சிக்காரர்கள் நினைப்பார்களா இல்லையா? அதுதான் நடந்திருக்குது. இது ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். அதை விட மோசமான பகுதி அதிமுகல ஏற்கனவே 4 பேர் பிரிந்து வந்தது இல்ல, இப்ப வந்ததை சொல்றீங்க. ஏற்கனவே 4 பேர் சொல்றேன். முதல்ல வந்தது 4 பேரு, அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் இந்த இவரு விராலிமலை விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர், இப்படி எல்லாரையும் உருவிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாளைக்கு என்ன ஆகும்னா, குதிரை பேரம்ங்கிற பேரை, இந்த விஷயத்தை கூடுதலாக திமுக சொல்லும். ஏற்கனவே சோஃபா மாடல் இவர்களை அசிங்கப்படுத்துறாங்க. இந்த அவமானத்தையே இவங்களால தாங்கிக்கிட முடியல. இப்போ என்ன ட்ரிபிள் காட்டு, டபுள் 3 சீட்டர் 5 சீட்டர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாரு உதயநிதி. இந்த மாதிரியான நக்கல்களை எல்லாம் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவை காணும் அப்படி இப்படின்னு சொல்லி டயலாக் பேசுறாங்க. ஏன்னா உண்மையை சொல்றாங்க இல்லையா, உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க சோஃபாவை வச்சு சோஃபாவில் என்ன இருந்ததுன்னு இது வரைக்கும் பேசல. சரிங்களா? சோஃபாவுக்குள்ள மர்மம் இருக்கிறது, இப்படி பக்கத்து கடையில் இளநீ இழுத்தது மாதிரி நீங்க பக்கத்து கட்சியில் இருந்து ஆட்கள் இழுக்கிறீங்க. அதுவும் குறிப்பா அதிமுக கட்சியை காலி பண்றீங்க, பிச்சு நாராக்குறீங்க. கண் கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதே நீங்க யோசிச்சு பாருங்களேன்,
நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டே நம்மளுடைய அண்ணனையோ தம்பியோ அல்ல நம்ம குடும்பத்தாரையோ கொன்று ஒழிப்பது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது. நீங்க மங்கோலிய படைகள் பெர்சியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், பாரசீகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மங்கோலியர்கள் கொன்றுவாங்க, எங்களை பெண்களை கற்பழிப்பாங்கன்னு சொல்லி தன் மனைவியையும் குழந்தைகளையும் அவங்களே வெட்டி போட்டாங்கன்னு சரித்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் இன்னைக்கு எடப்பாடி சந்திச்சுட்டு இருக்காரு. தன் கட்சிக்காரனை கண் முன்னாலேயே கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த லாட்டரி கும்பலும், இந்த ஆதவ அர்ஜுனா மற்றும் விஜய் இவர்கள்லாம். இதை நார்மலைஸ் பண்றதுக்கு எங்களுடைய திருடிட்டான்னு கத்துறதோ அல்லது கையை பிடிச்சி இழுத்துட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை அவங்க மேல போடுறதோ, அல்லது இந்த எளிய வீட்டுல உள்ளவங்க ஏதாவது வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா திருடிட்டான்னு சொல்லி அனுப்புறதோ, இந்த மாதிரி தன்மேல் குற்றச்சாட்டு வைத்துக்கொண்டு அந்த குற்றச்சாட்டை மறைப்பதற்கு திமுக மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திருநாவுக்கரசு, ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு, இவர் தான் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு இளையராஜா புகார் கொடுத்திருக்கிறார். இது இல்லாம அவினாசி எம்எல்ஏ கிட்ட கமல் அவர்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. அவங்க இங்க எம்எல்ஏக்கள் யார்ட்டையும் பேசாத எம்எல்ஏ கிடையாதுங்கிறாங்க. ஸோ விஜய் வரைக்கும் அவர் பேசியிருக்கிறாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. விஜய் நிர்மல் ஆதவ் வரைக்கும் பேசியிருக்கிறாங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. 10 கோடி முதல் 50 கோடி வரைக்கும் டீல் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரூர்ல இருந்து ஒரு மெஸ் நடத்துற 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே. திருநாவுக்கரசு யாரு? திருநாவுக்கரசு இந்த லயோலா கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு டீம், அதுல அந்த முன்னாள் மாணவர்ங்கிற அந்த பேட்சை வச்சுக்கிட்டு சங்கித்தனமான வேலைகளை எல்லாம் செய்கிற, பொய் பிரச்சாரங்களை செய்கிற, பொய் கருத்து கணிப்புகளை சொல்லி கொண்டலைகிற ஒரு நபர். கருத்து கணிப்புங்கிற பேர்ல அதுல குறிப்பா யாருக்கு அவர் வேலை செய்வாருன்னா, இந்த நம்ம அண்ணாமலை இருக்கிறார் இல்லையா, இப்போ அண்ணாமலைக்கு பேசி அண்ணாமலைக்கு தான் முழு நேரமாக அவர் பணி செய்கிறார். இடையில சமீபத்துல அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு ஆதரவாகவும் கடைசியில கருத்து கணிப்பு டிவிக்கு ஆதரவா சொன்னாரு. சில கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்ட போது எங்க 80 தொகுதின்னு சொன்னீங்களா, எந்த தொகுதின்னு கேள்வி கேட்டப்போ அவங்களால பதில் சொல்ல முடியல. அதாவது என்னன்னா தோராயமாக டேபிள் ஒர்க் பண்ணிட்டு சில கதைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? அதுவும் திமுகவுக்கு எதிரான ஒரு புள்ளியில இருக்கக்கூடியவர். இவரு திமுகவுக்கு ஆதரவா வேலை செஞ்சாரு அப்படிங்கிறது இன்னைக்கு இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு. அதுல 2 மெஸ்ஸுனாலே என்ன அர்த்தம்? ஒரு ஹோட்டல் அளவு கூட பெருசு கிடையாது, அது ஒரு சின்ன மெஸ்ஸு, சரிங்களா? அதாவது வீடு பிடிச்சி தர்றதுக்கு வேணா இந்த மெஸ்ஸில் போய் கேட்டீங்கன்னா அந்த அண்ணாச்சி அந்த பக்கத்துல ஒரு 4 வீடு இருக்கு, புரோக்கரைஸ் பண்ணி தருவாருன்னு சொல்லணும். எம்எல்ஏ பிடிச்சி தர்றதுக்கு மெஸ்ஸில் உள்ளவனுக்கு என்ன இருக்கு? 10 கோடி டு 50 கோடி பேலம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ இது திட்டமிட்டு இவர்கள் ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க. என்ன மாதிரினா, ஒண்ணு இந்த நடைமுறை இருக்கு இல்லையா, அதாவது பேரம் பேசி, குதிரை பேரம் பேசி ஒருத்தர் இழுக்கிறது இருக்கு இல்லையா, அதை திமுகவும் செய்கிறது. நார்மலைஸ் பண்றது. நான் மட்டும் செய்யலைங்க, நீங்களும் செய்றீங்க, நீங்க என்ன யோக்கியமா? சரி, இந்த கேள்வி கேட்போம். உன் கையில போலீஸ் இருக்குது, உன் கையில அதிகாரம் இருக்குது, நீ போய் உடனே அதை தூக்கி அடிச்சு உடனே பிடிச்சிட்ட, 6 பேர் மேல வழக்கு போட்டு அவர்களை நசுக்கிற எல்லாம் பண்ற. நான் என்ன கேட்கிறேன், ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அவசரமாக காமராஜ்னு ஒருத்தரை டிடிவி தினகரன் கட்சியில இருந்து உருவுனீங்களே, டிடிவி தினகரன் காரி துப்புனாரே, மூஞ்சில தொடச்சிக்கிட்டீங்களே உங்களுடைய சம்பத்து, நாஞ்சில் சம்பத்து மாதிரி. வெக்கமா இல்ல? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அது அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, இது தூய சக்தி இல்லை, இது துர்நாற்ற சக்தி அப்படிங்கிறாரு. மூக்க பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு கேவலமா உங்களை விமர்சிச்சாரு. உங்களுக்கு வெக்கம் இல்லை? உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நேர்மை தான் உங்களுடைய அடையாளமா இருந்திருந்தா, டிடிவி தினகரன் சொந்த கட்சிக்காரனை நீங்க இழுக்கிறீங்கன்னு சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன நடவடிக்கை? இந்நேரம் ஒரு 6 பேரையாவது உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கணுமா, பிடிச்சிருக்க கூடாதா? எவ்வளவு பேசுறீங்க? அந்த காசை பத்தி பேசுங்க. சிடிஆர் நிர்மல்குமார் இவ்வளவு பேசுனாங்கன்னு சொல்றீங்கல்ல, காமராஜுக்கு நீங்க எவ்வளவு பேசுனீங்க? டிடிவி தினகரனை வாய் திறக்க சொல்லுவோமா? சொந்த கட்சிக்காரனை பறி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டிடிவி தினகரன்ட்ட பேச சொல்லுவோமா? அவர் பேசுறாரு, இது ஒரு காலிகுலாவின் ஆட்சி, கொடூரமான ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் சாட்சியாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சினாரியோ இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, இன்னும் 2 நாள்ல எல்லா அதிமுக பெரிய தலைகளும் வருகிறது. வேலுமணி முதற்கொண்டு வருகிறவர்கள் அங்க இருக்கக்கூடிய லொட்டு லொசுக்குகளை எல்லாம் இழுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த கேவலத்தை, இந்த சாக்கடையான அரசியல் இருக்குல்ல, இது மாதிரி எந்த அரசியல்வாதியும் ஜெயலலிதா கூட செய்யல. இந்த அராஜகத்தை ஜெயலலிதா கூட முன்னாடியே பதிவு செஞ்சிருக்கிறேன். 2012-13 விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில் முரண்பாடு இருந்த போது கூட
மஃபா பாண்டியராஜன் மற்றும் அருண் பாண்டியன் போன்ற 8க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை 2016 வரையிலும் தேமுதிகவிலே வச்சுக்கிட்டு தான் பின்னாடி சேர்த்தாங்களே தவிர இவ்வளவு கேவலமாக உடனுக்குடன் மாற்றி இழுக்கல. அப்ப இது என்ன சொகுசுன்னா பாஜகவின் பாணியில் அப்படியே உயிரோட வச்சுக்கிட்டே கைகால வெட்டுகிற வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலை இவர்கள் செய்கிறார்கள். அங்க எப்படி நீங்க மேற்கு வங்காளத்துல 20 எம்பிக்களை உருவினார்கள், இரட்டை தலைமையானது திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, சிவசேனாவை உடைக்கிறார்கள் இல்லையா, அதே மாதிரியான வேலையை பாஜகவின் குட்டியான இந்த தாவேகா செய்கிறது. இப்போ இதுல எதுக்காக டீ பார்ட்டி, அங்கதான் விஷயம் இருக்கு. இல்ல டீ பார்ட்டின்றது இது ஒரு கூட்டணியாவே அமையல. ஸோ இதுக்கு ஒரு பொது வேலை திட்டத்தை உருவாக்கணும், முதல்ல ஒரு டீ பார்ட்டின்னு வச்சு எல்லாத்தையும் பேசி ஒரு கூட்டணியா அதை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கு. அது எவ்வளவு பெரிய கேவலமான, எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு மாதிரி வச்சுக்கோங்களேன். திருமா சொல்றாரு, ஏங்க நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எப்போதும் நான் உங்க கூட தான் இருப்பேன், கவலைப்படாதீங்கன்னு இவர் சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு பக்கம் இப்படி வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் சைட்ல 2 இழுக்கிறாரு. இதுதானே திருமா ஒவ்வொரு பேட்டியில என்ன சொல்றாரு, நாங்கள் ஒருபோதும் இந்த அரசு கலைவதற்கு உடன்பட மாட்டோம்னு அவரு தன்னுடைய பத்தினித்தன்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவரே கொளுத்தி போட்டு அவரே பல்ட்டி அடிச்சு உள்ள உட்கார்ந்து 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் இந்த நெருப்புக்குள்ளேயே நெருப்பாற்றில் நீந்துகிறோம்னு அவர் அக்னி குண்டத்துக்களை இறங்கி நிரூபிக்கிறாரு. அப்ப கூட அவர் சைட்ல இருந்து 2 பேரை இழுக்கிறாருங்கிறது மட்டுமல்ல, திருமாவை நம்ப மாட்டேங்கிறாரு. திருமாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தா அவர் ஏன் இதை செய்யறாரு? நான் என்ன சொல்றேன், திருமாவின் வார்த்தைகள் மீதோ அல்லது சிபிஐ சிபிஎம் மீதோ நம்பிக்கை இருந்தால் இவர்கள் இதை செய்வார்களா? ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, இந்த அரசு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. எதை வச்சு சொல்றாரு? இல்ல அதான் சொல்றாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றதுதான் பிளானு, அதுக்காக தான் ஸ்டாலின் அப்பப்போ சொல்லிக்கிட்டே நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுகவை ஏற்கனவே நீங்க பாதிக்கு மேல உடைச்சிட்டீங்க. உங்க கண் முன்னாலேயே 4 பேரை நீங்க இழுத்தாச்சு. அதிமுக கிட்டையும் திமுக கிட்ட இருக்கிற நம்பரை மொத்தமா சேர்த்தாலும் கூட 108க்கு மேல வராது. இந்த கூட்டணி கட்சிகளை எப்படி இழுத்து பிடிச்சாலும் அது பெரும்பான்மைக்கு பெறாது. இதுல தலைமை யாருன்னு சொல்ல முடியாது. இன்னும் கூடுதலா திமுகங்கிற ஒரு கட்சியை அழித்தொழிக்க வேண்டும், அதன் ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பாஜகவை மேல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒட்டு போட்டு ஒரு ஆட்சி உருவாக்க முடியுமா? விஜய் அவர்களுக்கு தேவைப்படுகிறார். எப்படி நாங்கள் நினைத்ததை எங்களால் செய்ய முடியாததை நீங்க செஞ்சிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அர்ஜுன நுழைய முடியாத இடத்துல அபிமன்யு நுழைஞ்ச மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பெரியவா இருக்கா இல்லையா, அவ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறா. என்ன சொல்லியிருக்காருன்னா, 2000 ஆண்டுகளாக நம்ம வாழெல்லாம் சேர்த்து செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை வெள்ளைக்காரன் செஞ்சுட்டு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனும் கிறிஸ்தவன், அவன் தான் இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்கி தந்துட்டு போயிட்டான். இந்து மதத்தை இந்து அப்படிங்கிற அந்த கன்சாலிடேஷனுக்கு அந்த இந்தியாங்கிற வடிவம் தேவைப்பட்டுச்சு. அந்த இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கி கொடுத்தான் அவன் தான். நாமெல்லாம் பார்த்து நம்ம வாழெல்லாம் முயற்சி பண்ணியும் கூட நடக்காததை அந்த கிறிஸ்தவன் செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படி வெள்ளைக்காரன்ற கிறிஸ்தவன் எப்படி இவர்களுக்கு உதவினார், RSS பாஜக கும்பலுக்கு உதவினார்களோ பார்ப்பன கூட்டத்துக்கு, அதே மாதிரி ஜோசப் விஜய் என்கிற கிறிஸ்தவன் என்ன பண்றாப்புல, திராவிடம்ங்கிற அந்த சித்தாந்தம் கொண்ட 2 கட்சிகளையும் காலி பண்றார். அதுலயும் முக்கியமாக திமுக என்கிற கட்சி ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்குறாரு. இது அவர்களுக்கு மிக மிக வேண்டியது. கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று கூக்குரலிட்டு கொப்பாரி வைத்தது யார்? பாஜக. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இப்படி ஒரு டீலிங் பண்ணா பாஜக விட்டுக்கிட்டு இருக்குமா? அதுவும் ரொம்ப பலவீனமான டீலிங். 2 பேர் கையிலையும் ஒரு 100 சீட் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தா 200 சீட்டு. ரொம்ப வலுவான ஒரு கூட்டணி ஆயிடும். அப்படி கிடையாது. நீங்க 3 வருஷம், நீங்க 2.5 வருஷம், நாங்க 2 வருஷம், அப்படி கிடையாது. அப்ப இவ்வளவு பலவீன நிலையத்தில் இதை செய்ய முடியாது. ஆனா எந்த அடிப்படையில் ஸ்டாலின் சொல்றாரு, சிபிஎம் களத்துல இறங்குது, பாலியல் குற்றங்களுக்கு தாவேகாவுக்கு எதிராக மகளிர் ஜனநாயக மாதர் சங்கம் சிபிஎம்மோட அமைப்பு சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. சிபிஐ களத்துல இறங்குது, இருக்கக்கூடிய விவசாயிகளின் போராட்டத்துக்கு அது ஆதரவு தெரிவிக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, எதிர்கட்சிகளின் ஆதரவில் விவசாயிகள் போராட்டம் நடக்குது, திமுக தூண்டி விடுது. இதெல்லாம் வெக்கமா இல்ல? உங்க கூட்டணி உங்களுக்கு ஆதரவு வந்திருக்கிற சிபிஐ தான் செய்யுது. அப்ப என்ன காரணம்னா, இந்த சிபிஐ சிபிஎம்ஐ வைத்துக்கொண்டு நீண்ட நாளைக்கு கட்சி நடத்த முடியாது. இது எந்த நேரத்துலலாம் கவிழும். இது யாரு கவலைப்படுறா? விஜயா.
6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது தம்பி. அதுதான் விஜய். சரிங்களா? விஜய்க்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இந்த நார்காட்டிக்ஸ் டெஸ்ட் வந்து சரத்துக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. தப்பி தவிர விஜய்க்கு எடுத்துறாதீங்க. ஒருவேளை அதை டைவர்ட் பண்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் இது சரிங்களா? இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு தவறுகள் இருக்குது நாட்டுல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நார்காட்டிக் டெஸ்ட் மட்டும் கிடையாது. நீங்க இன்னைக்கு காலையில RS பாரதி மற்றும் திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏ, அதாவது மதிமுகவிலிருந்து திமுகவில் நின்ற 2 எம்எல்ஏக்களையும் உருவுவதற்கு குதிரை பேரம் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுநருக்கு லெட்டர் எழுதுறாங்க. இல்ல, ஆளுநர் கடிதம் எழுதுறதுக்கு காரணமே இவங்க இங்க சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவங்க பண்றாங்க. இப்படி போய் ஆளுநர்கிட்ட அவங்க நிக்கிறாங்கிறத மறைக்கிறதுக்காகவும் அடுத்து வருகிற அதிமுக காரர்களை நார்மலைஸ் பண்ணுவதற்காகவும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஆமா, நிறைய பேர்னா ஏற்கனவே 3 பேர் ரிசர்வ்ல இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரும் வந்தாலே அது பெரிய விஷயம் இல்லையா? சோ இன்னொன்னுங்க, நான் ஊழல் இல்லாத ஆட்சி தரேன்னு இருக்கிற ஊழல் பேர்வழிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படிங்க ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும்? எவ்வளவு பெரிய அயோக்கியம். அதே கேள்வியே ஒரு நிர்மல்குமார்ட்ட கேக்குறாங்க. அவரு எனக்கு அந்த கேள்வி புரியுது, நீங்க எதை நோக்கி கேக்குறீங்க, குட்கா பாஸ்கர்லாம் சொல்றீங்க, நாங்க அது இல்ல, இங்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அதுதான், அதாவது RSSல இருந்து வந்த என்னையே புனிதனாக ஏற்றுக்கொண்டு சிறுபான்மையினரின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு வழங்கி நான் சிறுபான்மையினருக்கு வேலை செய்யறேன்னு RSS குட்டியான எனக்கே இப்படி ஒரு ஸ்டிக்கரை குத்த விஜயால முடியும்னா, இப்படிப்பட்ட அழுக்கு வடிந்த, கரை வடிந்த, 1000 கோடி ஊழல் வடிந்த வேலுமணிக்கும் அல்லது சொத்து குவிப்பு வழக்கில் வழக்கு வாங்கிய விஜயபாஸ்கருக்கும், கரூர் விஜயபாஸ்கருக்கும், குட்கா வழக்கில் இன்னும் குட்கா கரை போகாத அந்த டாக்டர் விஜயபாஸ்கருக்கும் வாஷிங் மிஷின்ல போட முடியாதா? அதனால விஜயால் சகலமும் முடியும், அந்த தேவ ஆவியால் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்க முடியும்னா யார் நம்புறா? RSSல் பயிற்சி பெற்ற நிர்மல்குமார் நம்புகிறார். அதனாலதான் அப்படி பேசுறாரு. இவர்களின் நோக்கம் இங்க நடந்துகிட்டு இருக்கிற அந்த நார்காட்டிக் பிரச்சனை, அந்த பேப்பரை, அதாவது 500 ரூபா தாளை எடுத்து அப்படியே ATM கார்டு எடுத்து செல்போன்ல வச்சு அப்படியே நேரா இது பண்ணி குழந்தைக்கு தக் லைஃப் பண்ணிருக்காப்ல. குழந்தைக்கு அப்படி தக் லைஃப் பண்ணிருக்காப்ல குழந்தைக்கு. பாத்தீங்களா? எவனாவது குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தத தக் லைஃப்னு போடுவானா? இந்த உலகத்துல இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? உலகத்துல இன்னும் கேடுகட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீ மாட்டிக்கிட்ட ராஜா, நீ மாட்டிக்கிட்ட. ஆனா உன் குழந்தைய ஏன் கொண்டு வந்து உள்ள இழுத்து விடுற? வெக்கமா இல்ல? சீரியல் பாக்குற சின்ன பயலுக்கு தெரியும். ஒய்ஃப் நீ ஒய்ஃப் மட்டும் இல்ல, டாக்டரு, அதுக்கு 2 இன்ஃபுளுசரு, இவங்கெல்லாம் என்ன? நான் என்ன சொல்றேன், பொய் சொல்றது எல்லாம் இருக்கட்டும், இப்படி கேவலமாக PR ஒர்க் பண்ணா போதும், எவ்வளவு பெரிய குறை. அதான் அவங்களுக்கு என்னன்னாங்க, 41 பேர் செத்தா கூட அதை அடுத்தவன் தோலை மேல தூக்கி போட முடியுங்கிற தைரியம் இருக்கும்போது, நாங்கள் மாத்திரையை அட்டையிலும், அதாவது 6 கிரகங்களும் ஒன்றுபட்ட ஒருவன் செல்போன் இல்லாமலும் பேசலாம், செல்போனோடும் பேசலாம்னு சார்லி சொல்வார்ல, அதே மாதிரி இந்த கிரகங்கள் ஜோசப் விஜய் என்கிற கிரகத்தோடு இணைந்த அத்தனை பேரும் அட்டையிலும் மாத்திரையை நசுக்கலாம், மாத்திரையிலும் அட்டையை நசுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு லைசன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிற தைரியத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளத்தையும் நான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் பிரச்சனை இருக்குது, தண்ணீர் பிரச்சனை இருக்குது, பால் கொள்முதல். நீங்க இவர் இருந்தார் இல்லையா, மனோ தங்கராஜெல்லாம் இருக்கும்போது பால் விவகாரத்துல அவ்வளோ கரெக்டா எல்லாத்தையும் டேட்டா அடிச்சு பிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன இவ்வளவு கொள்முதல் பண்ணா இவ்வளவு வந்து விற்பனை ஆயிருக்கு, இதை பத்தி ஒரு தகவல் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அதிமுக ஆட்சியில, நம்ம பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி, அவர் வந்து பால்கோ வாங்கி தின்னதுக்கே கோடிக்கணக்கில் ஊழல். சரிங்களா? இதுல இன்னைக்கு தேதிக்கு பாலில் பற்றாக்குறை, பல பேர் வந்து பால் இன்னைக்கு சென்னையில கிடைக்காமல் அவதிப்பட்டு இருக்காங்க. அப்ப பால் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, விவசாயிகளுக்கு தள்ளுபடிங்கிறது ஏமாற்று, போங்காட்டம், இப்படி எல்லாவற்றையும் திசை திருப்பி நாங்க வந்து போதைப் பொருளை ஒழிச்சிட்டோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டோங்கிற போங்காட்டத்தை, ஏமாற்று வேலையை அம்பலப்படுத்தி முடிச்சாச்சு. இவ்வளத்தையும் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு திமுக இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு. ஏற்கனவே ஏவாவேலு வீட்டுல போய் ஒரு சோதனை பார்த்தீங்களா, 19 இடத்துல சோதனை, 20 இடத்துல எல்லாம் ஜுலைக்கு வேலை. இதுல ஒரு இளவும் நிக்க போறது இல்லை. இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், நிர்மல்குமாரை இங்க உட்கார், இன்னைக்கு டேட்டா போட்டு கொடுக்குறேன்.
இந்த கேஸுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா என் பேரை மாத்தி காட்டுறேன். உங்களால இந்த கேஸுக்கு தண்டனை வாங்க முடியாது. இது வரைக்கும் நீங்க திமுக மேல போட்டிருக்கிற, இப்போ இந்த ஏவா மேல நடத்தி இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இது எதுவுமே நிக்காது. ஏன்னா இவர்கள்ட்ட எதுவுமே உண்மை கிடையாது. இவர்கள் செய்வதெல்லாம் அயோக்கியத்தனம். இவர்கள் மேல் கேஸ் போட்டால் அப்படியே நிற்கும். முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.